எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துன்பம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துன்பம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துன்பம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துன்பம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஓ, வர தாமதம் பண்ணுகிற தடைகளை உண்டாக்குகிற சத்துருவின் கிரியைகளை நீர் உடைத்து போட்டு பிதாவே உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற ஓ எங்களோடு கூட நீர் இடைபடுங்க தகப்பனே. மாம்சீக பலங்களோ, ஓ சத்துருடைய கிரியைகளோ, வஞ்சனையின் ஆவிகளோ, சிந்தனையை சிதைய வைக்கிற ஓ பிசாசின் கிரியைகளுக்கு நீங்கள் விடுதலையாக்கி பிதாவே ஒரு தெய்வீக சமாதானத்தை நீர் கொடுக்க முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. ஓ இருள் விழுந்த உலகத்திற்குள்ளதாக, ஓ பிசாசின் நிறைந்த இந்த கட்டுகளுக்குள்ளதாக, ஓ நாங்கள் அந்நிய கிரியைகளை தப்பி விழுந்து விடாதபடி தேவ கரம் எங்களை முழுவதுமாய் பாதுகாக்க முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. ஓ உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, இது தேவன் கொடுக்கிற நித்திய சந்தோஷம். ஓ அந்த நித்திய சந்தோஷத்தை தேடி வந்திருக்கிற ஓ நம்மளோடு கூட ஓ தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இடைபட போகிறார். ஓ சொர்க்கீக பிதாவே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஓ நிர்பந்தமுள்ள மனுஷர்களா இருக்கிற எங்கள் மேல் ஓ உங்களுடைய கண்ணை இந்த நேரத்தில் செலுத்தி ஓ புதிதான ஆவியுள்ளவர்களாக நீ மாற்றும்படியா செபிக்கிறேன் தகப்பனே.
தகப்பனே. ஓ, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஓ, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற நசனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இந்த கூடுகையில இடம்பெற்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தரிசனமாய் காண்பிக்கிறார். சில மனுஷர்கள் ஒய்யாரமாய் ஏறி மிருகங்கள் மேல் பிரயாணம் செய்து உங்களோடு கூட தன்னுடைய அதிகாரத்தை செய்யும்படியாக வந்த அநேக துஷ்ட காரியங்கள் இதோ நசனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நிமித்தமாய், அவருடைய பலத்தின் நிமித்தமாய் அது எரிகொண்டு அது பயந்து ஓடுகிற ஒரு காட்சியை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களை நான் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிறேன். இனி அவன் உன் வழியாய் வருவதில்லை. உன்னை மேற்கொள்வதில்லை. சத்துருவானுடைய கலி, சத்துருவானுடைய கிரியைகளை அழித்தெறிகிற ஒரு வல்லமை கர்த்தர் இடைப்பட்டு வருகிறார். கர்த்தருடைய கரம் இதை செய்கிறது. ஸ்தோத்திரம். அவர்களை குறித்து கலங்காதே, அவர்களை குறித்து திகையாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் உங்களுக்கு உண்டு. பெரியவர் அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். பிதாவே, இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொண்டு இந்த தேவ வார்த்தைக்குள்ளதாக நம்ம கேட்க போகிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஸ்தோத்திரம். இந்த அடிமைகள் கேட்டீங்க அப்படின்னா, நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயமாவும் இருக்கும். அடிமைக்கும் சுதந்திரவாளிக்கும் வித்தியாசம் உண்டு. சுதந்திரவாளி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரீடம், சுதந்திரம். எல்லா நாடுகளும்னா ஒரு தன்னுடைய நாடுகளை கண்ட்ரோலுக்கு வச்சிருந்த சில நாடுகள் மீது தங்களுடைய போர்களை செலுத்தியோ தங்களுடைய யுக்திகளை பயன்படுத்தியோ ஒரு சமாதானத்தை கொண்டோ ஒரு அகிம்சைகளை கொண்டோ ஒவ்வொரு நாடும் விடுதலையை பெற்றுக்கொண்டது. அடிமைகளாய் இருந்தவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். இந்த அடிமைத்தனத்தை வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு அடிமை என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓனரை, ஒரு எஜமான பேர் சொல்லி கூட கூப்பிட முடியாது. ஐயா, சாமி, வணக்கம் அப்படி கூப்பிடணும். ஆனா நம் தேவன் நமக்கு பாவிகளா இருக்கிற நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. அதற்காக தன்னுடைய சொந்த ஜீவனை, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கின ஒரு தேவன் நமக்கு உண்டு. எதுக்குப்பா ஏசப்பாவை கும்பிடுற? ஏசப்பாவை கும்பிடாதவனா நல்ல வசதியா இருக்கான், செழிப்பா இருக்கான்? இல்லங்க. உலக ரீதியான விஷயத்துல, உலக ரீதியான ஐஸ்வர்யத்திற்காக நம்ம இயேசுவை தேடி வரல. எந்த ஒரு மனுஷனும், இப்ப பவுல் சொல்லுகிறார், ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஒரு ஜீவனை ஒருத்தர் கொடுக்க துணிகிறான்னா, எந்த ஒரு தகப்பனோ தந்தையோ தம்மான என்ன காரியமானாலும் தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்க. யாரும் என்ன பண்ணுவானோ ஒரு பரிதவிப்பாங்க, ஒரு ஏக்கம் கொள்வாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். எவர்களும் யாரும் யாருக்காகவும் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருவர் கொடுத்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் சொந்த ஜீவனை கொடுத்து நம்மளை விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இந்த நீதி யாருடைய நீதினா நம்முடைய சுய நீதி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் பாவம் பண்ண மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் நேர்மையாய் நியாய பிரமாணத்தின்படி வாழ்வேன், இதனால நான் என்ன பண்ணுவேன்னா நான் பரதேசிக்கு போயிருவேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டிருக்காங்க. வசனம் சொல்லுது, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தள்ளுவாராம். ஆக்கினைக்குள்ளாக நரகத்துக்குள்ளாக தள்ளுவாராம். எப்ப ஒரு சன்மார்க்கனை தண்டிக்க, சன்மார்க்கனா ஒரு கேடு செய்தவன், கெட்டவன், கொலை பண்ணவன், விபச்சாரம் பண்ணவன், வேசித்தனம் பண்ணவன், உலகத்துல இருக்கிற அனைத்து அக்கிரமத்தையும் பண்ண அந்த சன்மார்க்கனை நரகத்துக்குள்ள போடுறது நியாயம். ஒரு துன்மார்க்கனை போடுறது நியாயம். சன்மார்க்கனை போடுகிறது அவன் உத்தம, அவன் எந்த கேடுமே செய்யல, அவனை எதுக்கு கொண்டு போய் நரகத்துல போடுறீங்க?
ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தம் செய்யாத எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்களாம். ஸ்தோத்திரம். நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஸ்தோத்திரம். பழைய காலத்துல கேட்டீங்க அப்படின்னா யுத்தங்கள் நடக்கும். யுத்தங்கள் நடக்கும் போது எந்த ஒரு அரசன் வெற்றி பெறுகிறானோ அவன் என்ன பண்ணுவானா, தோற்ற அரசனையும் அவனுடைய குடும்பங்கள், குழந்தைகள், மனைவிகள், அந்த நாட்டுல வசிக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸையும் அடிமைகளாய் பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். இன்னைக்கு பிசாசும் என்ன பண்றான்னா, உலகத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டு உலக மாய்மானத்தினாலும் உலக விஷயத்தினாலும் தவறான காரியங்களை செய்கிறதுனாலும் என்னை நம்ம சில நேரத்துல கேட்கறது உண்டு, நான் என்ன பண்ண போறேன், இந்த படத்துக்கு போக போறேன், சரியா தப்பா? ஸ்தோத்திரம். பிசாசனுடைய வார்த்தைகள் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள உள்ள வரணும்னு நினைக்கும் போது உங்கள் பழைய காரியங்களை நினைவுபடுத்தி இதை நான் செய்யலாமா கூடாதான்னு கேட்க வைக்கும். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு இப்படி கேட்கிறோம், நம்ம கேட்கறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா பிசாசுக்கு தெரியும், இவன் இந்த இடத்துல என்ன பதில் சொல்ல போறான். நீங்க போன்னு சொல்லக்கூடாது, போக கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா சில பாவங்களை செய்கிறதுனால் இந்த பாவம் தவறு இல்லைன்னு ஆகாது. ஸ்தோத்திரம். எதுக்குப்பா நீ தியேட்டருக்கு போக கூடாது, பைபிள் சொல்லியிருக்கா? இல்ல. அப்போ எதுக்கு போக கூடாது? நீ அங்க போய் உட்கார்ந்து இருக்க சூழ்நிலையில உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்பான், உலகத்துல இருப்பான். அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், அவனுடைய செயல் எப்படி இருக்கும்? பிசாசு என்ன பண்ணுவான்னா, வழி வாசல்களை பாவம் செய்கிறதுக்காக திறந்து கொடுப்பான். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அப்ப போயிட்டு வந்தா என்ன, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போராட்டம் வரும், கொஞ்சம் குழப்பம் வரும், வேதம் வாசிக்க முடியாது, கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க ஆரம்பிப்பான். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துல உண்டாச்சு. தரிசனங்கள் என்ன கேட்டீங்கன்னா, சொப்பனமும் தரிசனத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். சொப்பனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்துக்குள்ள ஓடி உலக சிந்தனையில யோசிச்சு 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 எனக்கு இது நடந்துருமா, அது நடந்துருமா, அது அப்படி செஞ்சிடலாமா, இப்படி செஞ்சிருமான்னு உலக காரியங்களை நம்ம சிந்திச்சு 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 அந்த சிந்தனையோடு நம்ம போய் படுக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா, வருகிறதுக்கு பேரு சொப்பனம். அந்த சொப்பனம் எப்படி இருக்கும்? உன்னை அழிக்கிற மாணிக்கு இருக்கும், உன்னை கொல்லுற மாணிக்கு இருக்கும், உன்னை மிரட்டுற மாணிக்கு இருக்கும். ஏன்னா உலக சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகைன்னு வேதம் சொல்லியிருக்கு. அந்த உலக சிந்தனையில போய் நம்ம படுக்கும் போது என்ன ஆகும்னா, பிசாசு உள்ள வர்றதுக்கான வழி வாசல்களை நம்ம திறந்து கொடுத்துட்டு போய் படுத்துறோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறான், அனுதினமும் உடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நைட்டு படுக்கும்போது நம்ம ஜெபிச்சுட்டு படுக்கிறதுக்கும் செல்போன் பார்த்துட்டு படுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. செல்போன் பார்த்துட்டு படுக்கும்போது என்னன்னு கேட்டா அப்படின்னா, அதுல தெய்வ செய்தியை கேட்காம உலக பிரகாரமான விஷயத்தை பார்த்துட்டு படுக்கும்போது தேவ அன்பு இணைபடாம சொப்பனம் வருகிறது. சொப்பனம் நம்மளை என்ன பண்ணா அழிக்கிறதுக்காக, நம்முடைய நிம்மதியை எடுத்து போறதுக்காக பிசாசு உள்ள நுழையிறான். இதே தேவ வார்த்தைய செல்போன்ல நீங்க கேட்டுக்கிட்டோ, இல்ல பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் பாட்டை போட்டுக்கிட்டோ, ஒரு தெய்வ செய்தியை வச்சுட்டு நம்ம தூங்கும் போது அந்த சத்தத்தை நிறைய பேர் சொன்னீங்க, நல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு செல்லுல ஒரு நியூஸ் பார்க்கும்போது தூக்கம் வராது. செல்லுல சில விஷயங்களை பார்க்கும்போது அதுனா ஒரு நியூஸ் பாக்குறதோ, இல்ல ஒரு கிரிக்கெட் பாக்குறதோ, ஒரு மேட்ச் பாக்குறதோ தூக்கம் வராது. எப்பமாவது நம்ம அப்பதான் ஒரு கிறிஸ்டியன் செய்தி எடுத்து பார்த்தோம்னா அப்பதான் தூக்கம் சொக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் பிசாசு வச்சிருக்கிற ஒரு கட்டு. இப்போ அந்த தேவ செய்தியை கேட்டுட்டு தூங்கும் போது வருகிறதுக்கு தான் தரிசனம். தரிசனம் எப்போ வருது? தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ளதாக நுழையும் போது, தேவ சிந்தனை நம்ம மண்டைக்குள்ள ஓடும் போது, உலக காரியத்தை சிந்திக்காத விஷயத்துலதான் தேவ தரிசனம் நமக்குள்ள வருது. இந்த தரிசனத்துல ஆவியானவர் என்ன பண்றோம், நம்மளை எடுத்து கொண்டு போய் நடக்க போகிற காரியங்களும் நடந்திருக்கிற காரியங்களையும் நம்மளோடு கூட காண்பிப்பார். இப்ப நீங்க தரிசனம் பார்க்கணுமா சொப்பனம் பார்க்கணுமான்னு நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், முடிவு பண்ணிக்கணும். உலகம் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணார்னா, சகல மனுஷனுக்கும் சுதந்திரம், சகல பிராணிகளுக்கும் அவர் உருவாக்கின சகல சிருஷ்டிகளுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டார். உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோ, ஆனா நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பதை மறந்து விடாத. இப்ப நீங்க சொப்பனம் பார்க்கணுமா தரிசனம் பார்க்கணுமா? சொப்பனம் என்ன பண்ணும்,
உலக காரியத்துக்குள்ள ஓடி சிந்தனைக்குள்ள போய் அது நம்ம நிம்மதியை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். ஆனா தேவ வார்த்தையை கேட்டுட்டு தேவ வசனத்தை வாசிச்சுட்டு இல்லைன்னா ஒரு கிறிஸ்டியன் பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டை கேட்டுட்டே தூங்கும் போது கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். எப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுப்பார்? நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ உங்கள் சிந்தனையில உலகத்தின் காரியத்துல பிசாசு உங்களை எதுல கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா எடுத்து போட்டு நீ அந்த காரியத்தை குறித்து கலங்காத, நீ இந்த விஷயத்தை குறித்து பயப்படாத, கர்த்தர் தரிசனமாய் பேசி உனக்கு நான் இதுல விடுதலையாக்குவேன்னு சொல்லுவார். இப்ப ஆபிரகாமும் கர்த்தரோடுல ஒரு உறவுல இருக்கிற சூழ்நிலைகள்லதான் அவன் கர்த்தரை துதித்து விட்டு தூங்க போகிறான். அவன் தூங்குற விஷயத்துல கர்த்தர் தரிசனமாகிறார். ஆபிரகாமே நீ பயப்படாதே. அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா ஊரு சொந்தக்காரன் பந்தக்காரெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் சொன்னாருன்னு என்ன பண்ண ஊர் என்கிற பட்டணத்துக்கு வந்துட்டேன். இந்த பட்டணத்துக்கு வந்துட்டா எனக்கு இத்தனை வயசு ஆகி போச்சு, எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல, எனக்கு நிறைய செல்வம் சேர்ந்துட்டு இருக்கு, கர்த்தர் அழைத்தமானிக்கே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு செல்வ செழிப்புகள்லாம் வந்துருச்சு, என் கண்ணு முன்னாடி என் வீட்டுல நிறைய குழந்தைகள் எனக்கு நான் அடிமையை வாங்கிட்டு வந்தவங்க குழந்தை பிறந்து எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்லை. அதனால என்ன ஆகுது? அவனுக்கு ஒரு பயம். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். கர்த்தர் இன்னைக்கு நம்ம சொல்றான், டோன்ட் ஃபியர், ஃபியர் நாட், பயப்படாத. எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு கலங்குறீங்க? உலகத்தான போல ஏன் சிந்திக்கிற? அதை உதறி தள்ளி விட்டு வெளியில வா. நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்கிறார். இந்த வார்த்தையை ஆபிரகாம்கிட்ட சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லி முடித்து தரிசனத்தை சொல்லும் போது there is a conversation between God and Abraham. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தருக்கும் அந்த தரிசனத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. எப்படி முகமுகமா இப்ப நம்முடைய வார்த்தையை தேவ வார்த்தைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோ அதே மாதிரி கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுறார், ஆபிரகாம் கர்த்தரோடு கூட பேசுறான். ஒரு டிஸ்கஷன், ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது தரிசனத்துல. ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறான் என்றார். இப்ப ஆகார் கூட அவன் சேரல. அதுக்கு முந்தின சம்பவம். ஆகாருக்கு இஸ்மவேல் வரும், அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பிரச்சனை இங்க வந்துருது. அடியேனுக்கு என்ன தருவீர்? ஸ்தோத்திரம். அடிமையாகிய எனக்கு நீர் என்ன தருவீர்? நான் எப்பவுமே என்னன்னா ஒரு விஷயம் சொல்றது, எனக்கு நீர் என்ன தருவீர் நான் கேட்க மாட்டேன். எனக்கு நீ ஜீவன் தந்திருக்கிறீர், எனக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறீர், இந்த உலகத்துல என்ன இன்னைக்கு வரைக்கும் நீர் உயிரோடு வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். நண்பர் ஒருவரோட புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்து இயேசுவை அறியாத ஒரு சகோதரரோடு கூட நான் நடந்து போயிட்டு இருக்க வேலையில கர்த்தர் அவரோடு சொன்ன ஒரு விஷயம் கடந்த வாரம் தியானிச்சோம். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்ததாகவும் தண்ணீருக்கு திரிந்ததாகவும் சரித்திரம் எழுதப்படல. அந்த வார்த்தை அவரோடு சொல்லி முடிச்சன. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு செத்தாலும் எனக்கு சந்தோஷம். சாவு யாருக்கு சந்தோஷம்னா, இயேசுவை தன்னுடைய இருதயத்துல வைத்து இருக்கவங்களுக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்காது. ஐயோ எனக்கு 2 குழந்தை இருக்க, ஒய்ஃப் இருக்க. ஏன் ஏசப்பா என்று சொல்லிட்டாரு, நீதிமானுடைய சந்ததி 1000 தலைமுறை வரைக்கும் நான் பார்த்து கொள்வேன். எந்த ஒரு மனிதன் தேவனுக்காய் ஓடினானோ, தேவனை தன் புயபலமாய் கொண்டானோ, அவன் உலக காரியத்தை கவலைப்படவே மாட்டான். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்தம் அப்படிப்பட்ட வாக்கு தத்தமா இருந்தது. ஆனா பவுல் சொல்லுவார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம்னா என்னது? ப்ராஃபிட். நான் செத்தா எனக்கு சந்தோஷங்கிறான். அது யாரால சொல்ல முடியும்னா, கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கிறவங்க மேலதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை விட்டு நான் எப்பொழுது பரம தகப்பனை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் யாருக்கு வரனா, தேவனை நோக்கி ஓடுகிறவர்களுக்கு தான் வரும். ஸ்தோத்திரம். அடியேனுக்கு என்ன தருவீர்? இந்த கூட்டத்துல வந்திருக்கோம், தேவ வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு ஏசப்பா என்ன தருவார்? எனக்கு என்ன காரியத்தை நடத்துவார்? இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இது எனக்கு என்ன செய்யும்? உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்லைங்க, அவர் கொடுக்கிறது
நித்திய சமாதானமா இருக்கிறது. அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தியேட்டருக்கு போனாங்க அப்படின்னா அந்த அனுபவங்களாம் அதெல்லாம் தாண்டிதான் இங்க வந்திருக்கிறோம். அக்கறையில் இருந்தவர்களை இக்கரையில் அழைத்து வந்தது என் பரம தகப்பன். ஸ்தோத்திரம். அது ஒரு 3 மணி நேரம் சந்தோஷம், அவ்வளவுதான். வெளியில வந்தோடனே கிளைமேக்ஸ் சரியில்லைன்னா புலம்பி எழுகிற விஷயம் எல்லாம் நடக்கும். அந்த பாவ கரைகள்ல அந்த இச்சையில ஓடினவனை கர்த்தர் அழைத்து கொண்டு வெளியில வந்திருக்கிறார். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் நித்தியமா இருக்கும். ஆபிரகாம் கேட்கிற, அடியனுக்கு என்ன தருவீர்? கர்த்தரோடு கூட தரிசனத்துல பேசுறான், என்ன தருவீர்? இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட நம்ம என்ன கேட்கணும்னா, நீர் என்ன தருவீர் ஆபிரகாம் மாதிரி கேட்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீர் தந்ததுக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறவர்களை கர்த்தர் என்னவன்னா பிரியமுள்ளவரா இருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்தாலே போதுங்க. எவனும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. உலக ரீதிகளில ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதியோ எம்பியோ கலெக்டரோ யாரோ ஒருத்தர் வாராங்க, அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு கீழே வேலை செய்யணும் நடுங்குவோம், பயப்படுவான். அழிந்து போகிற மனுஷனுக்கு அப்படின்னா அவர் நம்மோடு கூட இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அடியேனுக்கு என்ன தருவீர்னு ஆபிரகாம் கேட்கிறான். நான் பிள்ளை இல்லாம இருக்கானே, என் அடிமை வீட்டுல வாங்கின இந்த குழந்தை பிறந்த இதுல இந்த சொத்துக்கெல்லாம் பாத்திரவானா இருக்கு அப்படிங்கிறாரு. திரும்பி அவன் கேட்கிறான் ஆபிரகாம், ஆதியாகமம் 15:3 தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே. என் வீட்டுல பிறந்த அந்த அடிமை குழந்தைகளுக்கு பிறந்தது, இந்த வீட்டுல சந்தோஷம் ஓடி அலைஞ்சிட்டு இருக்கு, எனக்கு இன்னும் குழந்தை இல்ல. ஏங்கி அழுகிறான். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 15:4 அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, கர்த்தர் நம்ம எந்த காரியத்தை குறித்து எந்த விஷயத்தை குறித்து நான் அழுகிறேன், நான் ஏங்குறேன், நான் இவ்வளவு கூப்பிடுறேன், ஆனால் கர்த்தர் எனக்கு மனம் இறங்க மாட்டாரோ என்று ஏங்குகிற சூழ்நிலையில கண்ணீரோடும் கவலையோடும் உருக்கத்தோடும் மன இரக்கத்தோடும் ஓ கர்த்தர் எனக்கு இறங்குவாரா மாட்டாரா என்று துக்கிக்கிற வேளையில கர்த்தர் சொல்கிறார், ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது, தேவ பிள்ளையே, உங்களுக்கான ஒரு சுதந்திரத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய காரியம் அப்படிப்பட்டதா இருக்கு. அப்ப ஆபிரகாம கூப்பிடுறாரு, கொஞ்சம் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில வா. அவர் அவனை வெளியே அழைத்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கூடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஜஸ்ட் கம் அவுட் சைட். உன் பிரச்சனையை விட்டு, உன்னுடைய சிந்தனையை விட்டு, உன் சூழ்நிலையை விட்டு கொஞ்சம் வெளியில வா. எனக்கு இது இப்படி இருக்காது, அப்படி இருக்கு. Don't think about them. அதை குறித்து நீ யோசிக்காத, அந்த சிந்தனையை உன் மனசுக்குள்ள வைக்காத, கொஞ்சம் வெளியில வா. கர்த்தர் தரிசனத்துல உங்களோடு கூட இடைபட போகிறார். கர்த்தர் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு ரகசியத்தை உங்களோடு கூட பேச போகிறார். உங்கள் காதுகளையும் உங்கள் சிந்தனைகளையும் இதோ தேவ வார்த்தைக்கு நேராய் நீங்கள் நீட்டும்படியாய் கர்த்தர் மனதிருகிறார் இருக்கிறார். கொஞ்ச காலத்திற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட இடைப்பட்டதை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆகார குறைவினால் அல்ல, வசன குறைவினால் உண்டாகுகிற பஞ்சம் வருகிற காலமா இருக்கிறது என்று வார்த்தை நிறைவேற காலங்களும் சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்ற விதமாய் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, யூடியூப்ல இருக்கும், நான் எப்பனாலும் பார்த்துக்கலாம் கிடையாது. குறிப்பிட்ட காலத்திற்குள்ளதாய் தேவ வார்த்தைகள் புதைக்கப்பட்டிருந்த வெளிப்படுத்தப்பட்டிருந்த எந்த காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதா இருந்தால் அது முழுவதுமாய் உலகத்திலிருந்து நீக்கப்பட போகிற காலம் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இதுவே காலம், இதுவே தருணம். உன் சந்ததிக்கும் உன் சந்தானத்திற்கும் நீ என்னத்தை சேர்த்து வைக்கணும், முடிஞ்சா ஒரு வேத புத்தகத்தை பிரிண்ட் பண்ணுற ஒரு 4 புத்தகத்தை உன் சந்ததிக்காய் பொக்கிஷமாய் வைத்துக்கொள்.
கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஓ பஞ்ச குறைவு, ஓ ஆகாரத்தினால் அல்ல, வசனத்தினால் உண்டாகிற பஞ்ச குறைவு வந்து கொண்டிருக்கிற காலமா இருக்கிறது. வேத எழுத்துக்களை புதுப்பிக்கணும், வேத எழுத்துக்களை மாத்தணும். பிசாசு அநேக பொக்கிஷங்களையும் அநேக பணங்களையும் விதைத்துக் கொண்டு துரிதமாய் அவன் காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஆயத்தப்படு. உன் சந்ததிக்காய் நீ சொத்தை சேர்க்காத, நீ அதை சேர்க்காத, இதை சேர்க்காத. வேத புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொள். ஸ்தோத்திரம். தேவன் ஆபிரகாம வெளியில அழைச்சது, அவனை கல்தேயர்கிற பட்டணத்துல விட்டு, இந்த பாபிலோனை விட்டு ஊர் என்கிற பட்டணத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்தது அவனை தேவ சந்ததியாய் நடத்தும்படியாய். கர்த்தர் உங்களை இந்த பிரச்சனைக்குள்ள வச்சிருக்கிறார், இந்த சோர்வுக்குள்ள வச்சிருக்கிறார், இந்த உபத்திரவத்துக்குள்ள வச்சிருக்கிறார்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல இருந்து வெளியில வர்றதற்கான தப்பு வைக்கத்தக்க வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு தான் உங்களை அனுப்பி இருக்கிறாங்க. நான் சில நேரத்துல யோசிக்கிறது உண்டு, என்ன ஏசப்பா இப்படி பண்ணிட்டீங்களான்னு. கொரோனா சீசன்ல யோசிச்சது உண்டு, ஒரு வேலை கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு. நாட்கள் செல்லும் போது தெரியுது, என் தேவ திட்டம் எது செஞ்சாலும் அது சிறப்பா இருக்கும், அது மகிமையா இருக்கும், அது நன்மைக்கு ஏதுவா இருக்கும். இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரும் மகிமைக்கு ஒப்பா இருக்கும் என்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் யாருக்கும் தருகிறார். ஆபிரகாம வெளியில அழைச்சிட்டு கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி ஆதியாகமம் 15:5 சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அதை என்ன முடியுமானா ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணவே முடியாது. ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு ரிசர்ச்லயே விட்டாங்க. There are billion trillions of stars are presenting in the heaven. அந்த வான லோகத்துல கர்த்தர் படைத்த படைப்புகள்ல அவ்வளவு வகையான விண் கற்களும் நட்சத்திரங்களும் மின்னி கொண்டிருக்கிறதா. வசனம் ஒரு ரகசியம் புறப்பட்டிருக்கு. கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகைக்கு பயந்து இவங்க எங்கெங்க ஒளிஞ்சுக்குவாங்க கேட்டீங்கன்னா, பூமிக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் சிட்டில போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம், வானத்து நட்சத்திரங்கள்ல போய் குடிகொண்டிருப்பாங்களாம், அங்கேயும் பார்த்து பயப்படுவாங்களாம். மனுஷனுடைய குடியிருப்பு கர்த்தர் வரதுக்கு முன்னாடி எங்க வருமா, பூமிக்கு கீழேயும் குடியிருக்க ஆரம்பிச்சிருவான், பூமிக்கு மேல வானத்துல நட்சத்திரத்துல என்ன பண்ணிருப்பானா மக்கள் வசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த வசனம் எழுதப்பட்ட சூழ்நிலை இல்ல, இந்த நட்சத்திரத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற சூழ்நிலை இல்ல. அப்ப டெக்னாலஜிஸ் எல்லாம் அவ்வளவு கிடையாது. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், பூமிக்கு கீழே போய் என்ன பண்ண முடியும், என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வந்துட முடியும். வானத்துக்கு மேல ஏறி என்ன பண்ண முடியும், அங்க என்ன இருக்கு, ஸ்டார்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நட்சத்திரங்களை குடிகொள்ளுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அதற்கான ஆராய்ச்சிகளும் அதற்கான காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, ஆதியாகமம் 15:5 கர்த்தர் சொல்றாரு, வெளியில வந்து பாரு, எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு பாரு, அதை என்ன முடியுமா, முடியாது. அந்த மாதிரி உன் ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேங்கிறார். இந்த சூழ்நிலை எப்ப அவனுக்கு கொடுக்கப்படுதுன்னா, அவன் வயசும் பாதி தாண்டி போயிட்டான், குழந்தையும் பிறக்கல, அநேக ஆண்டுகள் ஆகி போட்டுச்சு, செல்வங்கள் எல்லாம் இருக்குது, ஆனாலும் அவனுக்கு இருதயத்துக்குள்ளாத ஒரு கவலை, எனக்கு இன்னும் என்ன வரல, ஒரு குழந்தை செல்வம் இல்லையே, அடியேன் பிள்ளையற்றவனா இருக்கிறேனே, எனக்கு நீர் என்ன தருவீர். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை அவன் என்ன பண்ணான்னா, இவ்வளவுத்தையும் கேட்டு முடிச்ச உடனே, கர்த்தர் சொல்லி முடிச்ச உடனே ஆதியாகமம் 15:6 சொல்லிருக்கு, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசிச்சா மாத்திரம் தான் நம்ம நீதிமானா வாழ முடியும். இயேசு என் பாவத்திற்காய் மரித்தார், தன்னுடைய சொந்த ரத்தத்தை மீட்டு என்னை மீட்டு கொண்டார் என்ற விசுவாசம் வந்தாதான் நம்ம நீதிமானாய் மாற முடியும். இந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னா, அது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவரும் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து நிறைய பேர் தேவ எச்சரிப்பு பெற்றார்களாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு கடுகளவு விசுவாசம் வச்சுட்டு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது அப்படியே ஆகுங்கிறார். விசுவாசம் என்னது, நம்பிக்கை.
இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையும் ஒரு அற்புத கரமும் தேவ பலனும் அது மகிமையா இடைபடும்படியா செபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. குழந்தையின் காரியம் என்னவாய் ஆகுமோ, குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி போகுமோ என்று திகைத்து கலங்கி கொண்டு போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆகாரை போல் வனாந்தர வாழ்க்கையாய் மாறிவிடுமோ, என் கண்ணீருக்கு பலன் என்ன, என் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்று ஏங்குகிற சூழ்நிலையிலே சகோதரியே திகையாதே, கலங்காதே. ஆகாருக்காய் வனாந்தரத்திலே ஆற்றுகளை உண்டாக்கிற ஒரு நீரூற்றை உண்டாக்கிற ஒரு வாக்கு தத்தம் ஆகார் தேவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் அவருக்கு பெயரிட்டாள். இதோ கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்காய் ஒரு பெயரை வைக்கும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டு நீ அதை சொல்லி என்ற கேளு, நான் அதை அப்படியே நான் உனக்கு தரப்போகிறேன். சகோதரியே, உனக்காய் வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. எது வேணுமோ அதை நீ என்கிட்ட கேளு, நீ விசுவாசிச்சு நம்பிக்கையா கேளு, நான் அதை உனக்கு தருவேன். ஸ்தோத்திரம். இந்த மீட்டிங்கு போனேன், அந்த மீட்டிங் போனேன், அவர் பிரேயர் கேட்டேன், இவர் பிரேயர் கேட்டேன், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, ஒண்ணு என்னமல்ல, பெருசா மாறலையே. ஸ்தோத்திரம். என்ன செஞ்சா மாறும்னா, ஆபிரகாம் என்ன செஞ்சான்னு பாருங்க. ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். You have to trust them. நீங்க அவர் இவரெல்லாம் கிடையாது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு எனக்கு இதை தாங்கப்பான்னு கேட்டீங்கன்னா அவர் தர வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க வேலையில உன் சரீர ரீதிகள்ல, உன் வயிற்று பகுதிகள்ல வலிகளும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் ஒரு மாய்மாலங்களும் அடிக்கடியா ஏற்பட்டு அதை கணவனோடு சொல்லாமல் இருந்த காரியங்கள், இதோ கர்த்தருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வயிற்று பகுதிகளில ஒரு விடுதலையை கொடுக்கிறது. சகோதரியே, பெற்றுக்கொள். தேவ ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை புதிதாக்குகிறது, புதிய ரூபமாக்குகிறது, புது மனுஷியாக்குகிறது. அவரை நீ நம்பினதினால் உன் காரியத்தை உன் பக்கமாய் திருப்புகிறார். இதோ உன்னை நான் பிரிக்கிறேன். உன் முந்தைய காரியத்திலிருந்து பிரித்து வெடித்து உன்னை நான் புதிய ஜீவிதமாய் புதிய காரியமாய் உன்னை நான் நடத்த போகிறேன். ஆதியாகமம் 15:7 பின்னும் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரம் கொடுக்கும்படிக்கு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். நீ ஏன் பயப்படுற? உன்னை நாங்க சும்மா அங்கிருந்து இங்க ஒண்ணு நினைச்சிட்டியோ? சகோதரிய, உனக்கான வார்த்தை. அங்க இருந்து சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து இருக்க வச்சு சும்மா நினைச்சியோ? உன்னை நான் அங்க இருந்து சும்மா அழைச்சு இங்க கொண்டு வைக்கல. உன் நிமித்தமாய் உன்னை தேவனை அறிய செய்து உன் சந்ததியை பெருகச் செய்து கர்த்தருடைய வல்லமையும் காரியமும் எப்படி நடக்கும் என்பதை உன்னுடைய கணவனுடைய மாமியார் நீதியா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காய் இடைப்பட்டு வருகிறார். ஸ்தோத்திரம். இந்த சந்ததியை அதன் முன்பாக மரித்த ஒருவரின் நிமித்தமாய் இதை நான் புதிதாக்குகிறேன். அவருடைய மரணம் அவருடைய நீதியினுடைய நிமித்தமாய் உன் சந்ததியை நான் புதிதாக்குகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேரை சொல்ல விரும்பல, அவங்களுக்கே தெரியும். அவருடைய அப்பாவுக்கு அவங்க அம்மா 2வது மனைவி, மூத்த மனைவி நீதிமானா இருந்தார். நீதி நிமித்தமாய் உன் சந்ததி கட்டப்படுகிறது, எழும்பி வருகிறது. கர்த்தர் அதை உனக்காய் செய்கிறார். பெற்றுக்கோ. உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் உனக்கு உண்டு. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 15:8 அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். தரிசனம் அப்படியே நிக்கல. டிஸ்கஷன் என்ன பண்ணுது? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டே இருக்கு. நீ சொல்லிட்டு ஆசீர்வதிப்பின்ட்டு, அதை நான் நம்புறேன், விசுவாசிய நீதியை எண்ணிட்டு எல்லாம் ஓகே. இதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன் என்று ஒரு கொஸ்டின் கேட்கிறான். அப்போ ஆதியாகமம் 15:9 இயேசுக்கு பிதா என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் சொல்றாரு, அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார்.
இந்த 3 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்க கொஞ்சம் பாக்குறீங்கன்னா எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவோம், அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பரா இருக்கும். ஒரு ரேஸ் வைக்கிறாங்களா என்ன பண்ணுவாங்க, 1 2 3 என்ன பண்ணுவோம், ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரம். இந்த 3 நம்பரை குறித்து சில வாசியங்களை தேவ வார்த்தையை தியானித்துட்டு நம்ம கண்டினியூட்டியா போகலாம். மத்தேயுவுக்கு எழுதின புஸ்தகம் 27:40 வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 27 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அவரை சிலுவையில அடிக்க முடியாது கொண்டு போறாங்க. அப்ப சிலுவையில அடிச்சு முடிச்சாச்சு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்சு முடிச்சாச்சு. அடிச்சு முடிச்சோம்னா 27:40 தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனாயானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். யாரு? ஐயர்வாளு, பாஸ்டர், அதாவது ஆசாரியர்னு போட்டிருக்கோம் நம்ம வேதத்துல. அதை நம்ம பாஸ்டர் இன்னைக்கு உட்கார்ந்து ஐயர்வாளு, பாஸ்டர், இயேசு பிதாவை தெய்வமாக வணங்குகிற இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டான், கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 3 நாளைக்குள்ள இந்த தேவாலயத்தை இடிச்சு போட்டு கட்டுவோன்னு சொன்னியே, இப்ப நீ அதை கட்டுவோம்னா நீ இப்ப இறங்கி வா பாப்போம் அப்படின்னு நக்கல் பண்றாங்க. ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் தன் சரீரமாகிய தேவாலயத்தை 3 நாளுக்குள்ள திரும்ப உயிரோடு எழும்ப செய்வார் என்பதை அவர் ரகசியமாய் சொன்னார் என்பதை அன்னைக்கு அறியாம விட்டுட்டாங்க. இவங்க அத்தோடு நிக்கலங்க. மத்தேயு 27:47-41 சொல்லுது, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, இவங்க எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஆலயத்துல பெரிய பெரிய பதவியில இருக்கக்கூடியவங்க, ஒரு பிஷப்பு, ஒரு பாஸ்டர், ஒரு ஐயர்வாளு, அவருக்கு கீழே செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் மூப்பர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ நக்கல் பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ கிண்டல் பண்றாங்க, இறங்கி வான்னு ஓட்டுறாங்க. உன்னை சிலுவையில் அடிச்சிட்டோம் பாத்தியா? எதற்கு இயேசு கிறிஸ்து மேல இவ்வளவு கோபம்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்த சொந்த ஜனங்கள் தான். பிதாவை தொழுது கொண்டவர்கள் இயேசுவை சிலுவையில அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க? என்ன காரணம் கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசான கிடையாது, பெருமையின் நாவிய பிசாசு அவர்களுக்குள்ள வச்சுட்டாங்க. இவங்க எல்லாருமே எங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா மேல் வங்கிகளை அறிஞ்சு கொண்டு எங்க போனாலும் ரபி ரபின்னு இவங்களை வணக்கம் வைக்கிறது, இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, அவங்க அந்த மாதிரி பெருமைக்குள்ள விழுந்துட்டாங்க. தேவ அன்பு பிரஸ்தாபம் பண்ணக்கூடியவங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுபாவை தியானிக்கிறோம்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுதான் கடவுள் பற்றிக்கிட்டு இருக்கோம்னா, இயேசுவை போல ஜீவித்த தேவ பிள்ளைகள்னாலதான். இது நம்ம முயற்சியில கிடையாது. அன்னைக்கு வெள்ளைக்காரங்க உள்ள வந்து தங்களுக்குடைய சொத்துக்களையும் தங்களுக்குள்ள காரியங்களையும் என்ன பண்ணாங்கன்னா விற்று அதை ஆகாரமாய் கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு நீங்க நம்ம கஷ்டப்பட்ட சூழ்நிலை இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொடுத்தாங்க. மதர் தெரசா என்ன பண்ணா, தொழுநோயாளர்கிட்ட போய் என்ன பண்ணாங்க, அந்த தொழுநோயாளர்கிட்ட போனீங்கன்னா அந்த நாரும் அவங்க பக்கத்துல போக முடியாது, சொந்தக்காரங்களை அவளை வீட்டை விட்டு வெளியில விரட்டிடுவான். அப்படிப்பட்டவங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு கால்களை கழுவி அவர்களுக்கு மருந்துகள் போட்டு தேவ அன்பை பிரஸ்தாபப்படுத்தினாங்க, தேவ அன்பை வெளிப்படுத்தினாங்க. அதன் மூலமாய் அநேகர் தங்களுடைய சொந்த ஆத்மாவை என்ன பண்ண, தன் சரீரத்தை தேவனுக்கு, தன்னுடைய ஆத்மாவை தேவனுடைய இவருடைய அன்பின் நிமித்தமாய் அவர்கள் தேவ பக்கமா வந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அன்பும் குறைந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தேவன் அழைத்த அழைப்பையும் தேவன் சொன்ன விஷயத்தை விட்டுட்டு உலகம் கொடுக்கிற சிற்றின்பத்துல மயங்கி உலகம் கொடுக்கிற அந்த பெருமைக்குள்ள சிக்கி போய் தேவ அன்பு விட்டுட்டு இவங்க ஒரு ஸ்டைல் என்ன பண்ணாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக வேதத்தை போதிக்கணும், எதற்காக நீங்க இயேசுவை பற்றி கொள்ளுங்கிற அந்த பரம அழைப்பு நித்திய ஜீவனுக்கு போகிற இந்த எவர் லாஸ்டிங் லைஃப் விட்டுட்டு உலக ரீதிகள்ல மாய்மாலமா கொண்டு போயிட்டு இருக்கான் பிசாசு. இப்ப தேவன் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பேய விரட்டினார், பிசாசை விரட்டினார், செத்தவனை உயிரோடு எழுப்பினார். அவர் போராடத்துல அற்புதம், நடந்த இடத்துல அற்புதம், அவர் இடல் பட்டா அற்புதம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அற்புதம், அவர் பார்த்தாலே அற்புதங்க. ஒருத்தன் தன் இருதயத்துல அவர் மட்டும் என்ன பார்த்தா போதும் நான் விடுதலை ஆயிரும் நினைச்சிட்டு அவர் பார்த்தோம்னா அவன் யோசிக்கிறத தேவன் அறிகிறவரா இருந்தார்.
யோசிச்சு உடனே திரும்பி பார்ப்பா, அவன் ஹீல் ஆயிடுவான். இப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, பிரஸ்தாபமாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் சுத்தி இருக்க அந்த அவங்களுக்கு பதவி மேல இருக்கிற ஒரு ஆசையும் மோகம் என்ன பண்ணுதுன்னா, இவர் நம்மள எல்லாரும் அவர் பேர் போயிட்டாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை ராஜாவாக்கிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு உலக பொருளாதாரமான சிற்றின்பத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியர் வேதபாரர் மூப்பர் என்ன பண்றாங்கன்னா, விழுந்து போய் தேவகுமாரன் சிலுவையில அடிச்சதோடு இல்லாம பரியாசமும் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க. மத்தேயு 27:42 சொல்லுது, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இன்னைக்கு நிறைய பேருடைய விஷயம், ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பாட்ட வந்துட்டு என்ன பண்ணணும், எனக்கு இந்த பண பிரச்சனை சால்வ் ஆயிரும், ஏசப்பாட்ட வந்துட்டு எனக்கு இந்த நோய் சரியாயிரும், ஏசப்பாட்ட வந்துட்டு எனக்கு இது சரியாயிரும். அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லைங்க. அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சிட்டு சொல்றான், என்ன சொல்றான்னா, இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் இறங்கி வந்திருந்தான்னா அந்த பரிசேயர் சரிசேயர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பான்ல, அவெல்லாம் பரலோகத்துக்கு போயிருப்பான்ல. தேவனுக்கு தெரியுங்க உன் விசுவாசம் எதற்காக இருக்கு, இதை செஞ்சாதான் எனக்கு நான் விசுவாசிப்பேன்னா, அப்படிப்பட்ட விசுவாசமும் அப்படிப்பட்ட மாய்மாலமான நம்பிக்கையும் என் தேவனை திருப்திப்படுத்தாது. உண்மையான விசுவாசம், நீர் போதும், என்னை கொண்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன்னு ஸ்தேவானை சுத்தி ஒரு கூட்டம், ஸ்தேவான் என்ன பண்ணா, இயேசுவே ரட்சகர்னு சொல்லுகிற சூழ்நிலையில அவனை சுத்தி எல்லாம் கல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்ல வச்சுக்கிட்டு அவனுடைய உடைய இந்த சவுல் என்கிற பவுல் பாதுகாத்துட்டு தான் வேதம் போட்டிருக்கு. எல்லாம் கல்ல கொண்டு எரிகிறாங்க. ஏன் எரிகிறாங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல பிதா ஒருத்தர் தான் கடவுள், வேற யாராவது கடவுள்னு எவனோ சொன்னா அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும். அதுதான் அன்றைய காலகட்ட நியாயப்பிரமாண விதியா இருந்துச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தப்படவே அவரை பத்திய சுவிசேஷம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிற சூழ்நிலையில இது இனிமே மேல போகக்கூடாதுன்னு தான் பவுல் என்ன பண்றான்னா, வேதத்தை நன்கு படிச்சவன் கமாலியன் பேரத்திலிருந்து நல்ல கற்று தேர்ந்தவன் என்ன பண்றான்னா, யார் யார் இயேசு கடவுள் சொன்னாலோ அவங்கள விரட்டி கொல்றான், ஜெயில பிடிச்சு போடுறான். இப்ப ஸ்தேவானை சுத்தி ஒரு கூட்டம் நிக்குது. அந்த இடத்துல இந்த பவுலாகிய சவுல் என்னப்பட்டிருக்கிற பவுல் நிக்கிறான். ஸ்தேவான் அங்க எல்லாம்னா ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு போய் எரிய போறாங்க. நீங்க இந்த அரபு கண்ட்ரில போனீங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட உடைகள் அணிவாங்கன்னா, வெள்ளை அங்கிகள், இந்த இஸ்லாமிய சேர்ந்தவர்களா வெள்ளை அங்கிகள் அணிவாங்க. அதனால இந்த வெள்ளை அங்கிகள்ல கரைப்பட்டிருக்கிற அந்த ரத்த கரைப்பட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். கல்லால அடிச்சு கொள்றான். நீங்க நமக்கு ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, என்ன வந்துருது, எரிச்சல் வந்துருது, குவாமம் வந்துருது. இதை செஞ்சுட்டான்னா என்ன பண்ணுது, என் மாம்சம் என்ன சும்மா ஒடுக்க விட மாட்டேங்குது. இதை எப்படி செய்யலாம், கர்த்தர் சொல்றாரு, நீ சும்மா, உனக்கு நான் சும்மா சொல்ல, இந்த காரியத்தை அவன் செஞ்சா, ஆனா நீ சும்மா இரு, நான் பழி வாங்குதல் எனக்குரியது. ஆனால் நம்ம மாம்சம் சும்மா இருக்க மாட்டேங்கல, எப்படி செய்ய போச்சு. அப்புறம் சாயந்தரம் ஆக கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறதான் தேவ அன்பு தேற்று, இரு பொறுமையா இரு, பி பேஷனட், இல்ல நான் போன் அடிச்சிருவேன், நான் இரு, வெயிட் அப்பான் தட், காத்திரு. ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்கிற சூழ்நிலையில ரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவான் சொல்லுகிறான், தகப்பனே இவர்களுக்கு மன்னியும். ஒருத்தன் என்ன கொல்லும் போது அவனை மன்னிக்கிற சுவாபம் எப்போ வரும்னா, இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாதான் வரும். இன்னைக்கு எதற்காக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறவர்களை நார்த் இந்தியால எல்லாம் விரட்டி அடிக்கிறான் கொள்றான்னா, இவனை அடிச்சா இவன் திருப்பி அடிக்க மாட்டான். ஆனா ஒரு நிச்சயம் உண்டு, நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை சூழ்நிலை இல்லை, ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு இந்த தொடர்ச்சியை நம்ம கண்ணி பண்ணலாம். மத்தேயு 27:43 தன்னை தேவனுடைய குமாரன் சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இவங்க இயேசு கிறிஸ்துவ திட்டுறதோட மாத்திரம் கிடையாது, பிதாவையும் தூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கும்பிடுற கடவுள் வந்து இவன் என்ன பண்ணிட்டோம், ரட்சிக்கட்டும்ன்றாங்க. என்ன சாட்சின்னு கேட்டீங்கன்னா,
நான் கல்லூரி படிக்கிற சூழ்நிலையில அப்பதான் ரட்சிக்கப்பட்டு இந்த பிலிம் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் போய் வில்லேஜா அந்த திரைப்படங்களை போட்டு ஏசு நல்லவர்னு சொல்லிட்டு வருவோம். அப்போ அதுல நேர ஒரு 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 கூட்ட ஜனம் என்ன பண்றாங்கன்னா வேற எங்க பக்கத்து ஊருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக போறாங்க. அப்ப எங்க ஊர்ல இருக்கிற குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர் என்ன பண்ணா அவருடைய ஜாதி அதிகமா இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்துவா இருக்கிறாங்க, இயேசு பத்தி அறியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாம் வலுக்கட்டாயம் இங்கிட்டு இழுத்துட்டு வந்துட்டாரு. அப்ப டேவிட் ஊர்ல இருக்கா, நீ வாடா நம்ம போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நான் அவரோட போயிட்டேன். நான் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்திருக்கிற 13-15 பாஸ்டர்ஸ் அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சிலுவை காலில் உட்கார்ந்து நல்லா அழுது ஜோம் வராங்க. ஜோம் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வைஸா பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லாரோடையும் போக முடியாது, நான் அந்த அங்கிளோட நான் வேற ஒரு தெருவுக்காக இயேசு பத்தி சொல்றதுக்காக சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில ஒரு பாஸ்டர் அரைஞ்சு கண்ணத்துல 5 கையும் பதிஞ்சு செக்கச்செவ்வேன்னு அந்த கண்ணம் இறுகி போய் உட்கார்ந்துருக்கு. நாங்க ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு தகவல் வருது, இந்த மாதிரி அந்த பாஸ்டர் அடிச்சு விட்டாங்க, கண்ணன் செவந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. சுத்தி ஒரு 14 பேரும் கேட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஏஜ்டு பர்சன், ஒரு 45, 50, 60 வயசுக்கு மேல ரிட்டர்ன் ஆனாங்களாம். ஹெச்எம்மா டீச்சரா இருந்து ரிட்டர்ன் ஆவாங்க. அந்த 60 பேரும் அந்த பாஸ்டரை பார்த்து, அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், அவரை பார்த்து எல்லாம் என்னன்னா ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு இருக்காங்க. நமக்கு என்ன பண்ணும், அப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒரு 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 வைராக்கியம். கிறிஸ்தவனா அம்மா இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டு இருந்தாலும் கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டாலும் ஒரு வைராக்கியம் எப்படி அடிக்க போச்சு. ஆனா நான் ஏதாவது செய்யணும், சரி என்னதான் பேசுறாங்கன்னு போய் நின்னு கேட்கிற சூழ்நிலையில சுத்தி இருக்க ஒரு 10-15 பேரும் அவரை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன புலப்பம் தெரியுமா தேவ பிள்ளைகளே? இந்த அடி எனக்கு விழலையே. ஸ்தோத்திரம். எனக்குன்னா ஒரு ஆச்சரியம், ஏண்டா ஒருத்தன் அடிச்சுட்டான், அவனை திரும்பி அடிக்கணும் இல்லைன்னா ஏதாவது பண்ணணும், ஆனா அடி எனக்கு விழலையே. இந்த அடி எனக்கு என்ன இதுல விழலையே. பாஸ்டர் நீங்க லக்கி பாஸ்டர். எனக்கு கோபம் வருது, எல்லாரையும் பார்த்து எரிச்சல் ஆகுது, எல்லாம் பெரிய ஆட்கள் வேற, நம்ம அப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஊழியத்துக்கு வர்றவங்க, தேவனை சொந்தமா ஏற்றுக்கொண்டவர்கள். ஒருத்தன் என்ன அடிக்கிறான், ஒருத்தன் என்ன மிதிக்கிறான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா இதற்கு பலன் என் தேவனிடத்துல நியாயஸ்தலத்துல நான் மரித்து இந்த மாம்ச சரீரத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய முன்பாக நான் நிற்கிற வேளையிலே தேவன் சொல்லுவார், ஓ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, இந்த கொஞ்சத்துக்குள்ள என் கூட வா, நீ நித்தியத்துக்கு நேரா நடக்க வேண்டியவன், நீ அங்கீகாரத்துக்குரியவன். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தேவ அழைப்பார். நான் அக்கௌண்ட்ல காசை வச்சேன், நான் அவர்கிட்ட தசமபாகத்தை வாங்கினேன், நான் வீடை வாங்கினேன், நான் காரை வாங்கினேன், நான் ஜெட்டை வாங்கினேன், நான் புட்டை வாங்கினேன், நான் நட்டை வாங்கினேன், நீ எல்லாம் அங்க இருக்க முடியாது, போக முடியாது. நான் சொல்லலாங்க, என் பரம தகப்பன் வேதத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறான். ஆதியாகமம் 15:10 இயேசு பிதா சொன்ன மாணிக்கு அந்த 3 ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், தேவ சந்நிதியில வச்சுட்டான். அவையில 2 வெட்டி என்ன பண்றான்னா வேறு வேறா பட்சிகளை தனியா அங்கிட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த பட்சிகள் அதனால பறவைகள் மட்டும் துண்டிக்கலையாம். இப்ப என்ன பண்ணுதுன்னா சில பறவைகள் அந்த மாம்சத்தை திங்கும்படியா சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆதியாகமம் 15:11 சொல்றது, பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இது மாம்சத்தை சாப்பிடக்கூடிய பறவைகள். அது அந்த பறவைகள் அந்த வெட்டி வச்சிருக்க அந்த 3 வெள்ளாட்டு கடை இதுக்கு மேல உட்காரும்போது அதை விரட்டிக்கிட்டு இருக்கான். ஆதியாகமம் 15:12 சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா சூரியன் மறைகிற சூழ்நிலை ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல தூக்கம் வருது, அயர்ந்த நித்திரை இருந்தது, அவனை திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டதுன்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு தகன பலியை விட்டுட்டு அவன் காத்திருக்கான், கர்த்தர் எனக்கு எதை சொல்லுவாருன்னு. தேவ பிள்ளைகளே, பழைய காலத்துல பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அந்த பாவத்துக்கு நிகரா என்ன பண்ணுவான்னா ஒரு மிருக ஜீவனையோ அவன் வசதிக்கு தக்கன மாதிரி ஏதாவது ஒரு புறாவையோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன குருவியோ எடுத்து அவன் வசதிக்கு தக்கனமா அந்த குருவியை கட் பண்ணி போட்டுட்டானா அந்த குருவி ரத்தத்தை செஞ்சுன்னா இவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிட்டே போகுது. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும், எல்லா மிருகத்தையும் கொண்டாலும் இவன் பலி தீராது. தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்
தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே சிந்தி உங்களையும் என்னையும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்னு வேதம் சொல்லுதுங்க. ஆதியாகமம் 15:13 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பசின்னு சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நடக்க போகிற காரியத்தையும் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தையும் நடந்து முடிந்த காரியத்தையும் சொல்லுகிறது என்னன்னு அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? அவனுக்கு குழந்தையே இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னா குறிப்பிட்ட காலம் வரும், உன் சந்ததி எல்லாமே என்ன பண்ணுவோம், அடிமையா போயிரும். 400 வருஷம் அங்க அடிமையா இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். நான் என்ன பண்ணுவேன், உன் மக்கள் உன்னுடைய சந்ததி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடிமையா இருக்கும். அந்த சந்ததியை நியாயம் தீர்த்து அவங்க மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆதியாகமம் 15:15 இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச உடனே ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஏசப்பாவை நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம், கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டோம், அவர் சந்ததியை கேட்க அவர் நம்பி வந்துட்டோம்னா ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க தேவ பிள்ளைகளே, ஒரு நிச்சயம், ஒரு காரியம் சத்தியம், இது மாற்ற முடியாதது. இயேசுவை நம்புகிற அனைவருக்கும் அவர்களுடைய முடிவை குறித்து கர்த்தர் முன்னதாகவே எச்சரிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன்க, நான் உன்னை எடுத்துக்க போறேன், நீ இளைப்பாறுதலுக்குள்ள போக போற. இந்த உலகத்தை விட்டு, இந்த உலகத்தின் பாடுகளை விட்டு, இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு உன் ஏக்கத்தையும் உன் கண்ணீரையும் கண்டேன். இதோடு நான் உன்னை என் பக்கமாய் சேர்த்துக் கொள்வேன். நீ உன் முதிர் வயதிலே நான் உன்னை அடக்கம் பண்ணுவேன். ஆபிரகாமோடு கூட தேவன் சொன்னது, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கு பாத்தீங்களா? உலக மனுஷன் கொடுக்கறது இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உலக மனுஷன் மாறி மாறி பேசுவான், அது மாறி மாறி போயிடும். ஆனா ஏசப்பாவை பற்றிக்கிட்டோம், அவரை சேர்ந்துகிட்டோம்னா நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாயின்னு ஆபிரகாமோடு கர்த்தர் சொன்னது மாத்திரம் கிடையாதுங்க, உங்களோடும் என்னோடும் சொல்லுகிறார். நாம் அவர்களை பற்றி கொண்டோம்னா நம்முடைய சமாதானம் பெரிதா இருக்கும், பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கும் வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம். இதோடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் நமக்கு உண்டு. அவரை போல ஒரு தேவன் உலகத்துல இல்லை. முதிர் வயதுல எல்லா மனுஷர்களும் மரிக்கிறார்கள். எல்லா மனுஷனுடைய முடிவும், சிலருக்கு வாலிப காரியத்துல முடிஞ்சிருது, சிலருக்கு முதிர் வயதுல முடியுது. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒன்று நிச்சயம், ஆதியாகமம் 15:15 நான் அடிக்கடி சொல்லுவேன். ஃபேன்சி நம்பர்னு ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இதை நீங்க உங்க இருதயத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆதியாகமம் 15:15 நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தை சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பேதுரு சொன்னது போல, இதோ இந்த ஆண்டிலே தேவன் தேவ பிள்ளைகளை அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளதாய் அழைக்க போகிறார். ஓ ஸ்தோத்திரம். ஓ சொர்க்கீக பிதாவே,
வந்திருக்கிற ஒருக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. தேவனுடைய சித்தத்தை செய்து தேவ இளைப்பாறுதலுக்குள்ளே போகிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் பிதாவே, நீர் அவர்களை ஏந்துவீர், நீர் அவர்களை தாங்குவீர். இதோ தேவ மனுஷன் ஒருவருடைய கரம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ மரித்தவரா, அவருக்கு வெண் வஸ்திரங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது. இதோ திரள் கூட்டங்கள் அவருக்காய் எழும்பி வருகிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம் பிதாவே, நீரே கர்த்தர். உம்மை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நித்திரைக்குள்ளதாய் இளைப்பாற போகிற அந்த தாத்தாவுக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. தேவ ஆவியானவரே, நீர் பயன்படுத்தின, நீர் உருவாக்கின தேவ மனுஷனை நீர் எடுத்துக்கொள்கிறேன். நாங்கள் நித்தியத்திலே அவரோடு கூட வந்து அந்த பாடலை பாடி உங்களை நாங்கள் துதிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறேன். நீரே துதிக்கு பாத்திர, நீரே மகிமைக்கு பாத்திர, நீரே கணக்கத்துக்கு பாத்திர தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. ஒரு தெய்வீக சமாதானம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எங்கள் மீது பலிக்கட்டும் தகப்பனே. நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். திகையாதே, கலங்காதே, கர்த்தருடைய கரம் இதை செய்யும். ஹalleluya, 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 ஹalleluya. உபத்திரவம் உன் பக்கமாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் உன் வழியாய் இனி பிரவேசிப்பதில்லை. ஹalleluya, ஸ்தோத்திரம். சிங்கத்தின் வாய்களையும் பால சிங்கங்களின் வாய்களையும் நீங்கள் கீறி போடுகிற ஒரு வைராக்கியத்தையும் ஒரு வல்லமையும் கர்த்தர் தருகிறார். சரீர ரீதிகள்ல போராட்டத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறேன் தகப்பனே. ஒரு தெய்வீக சமாதானம் வந்திருக்கிற பிள்ளைகளை முழுவதுமாய் மூடட்டும் தகப்பனே. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.